ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தாலே போதுங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். வெறும் 3 பொருள் போதுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட டம்ளர் இல்லைனா ஒரு சின்ன கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கிண்ணம் அளவுலேயே தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். கலர் லைட்டாக மாறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பொட்டுக்கடலை எதில் அளந்தீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். மீடியமாக சாப்பிட்றவங்க 1 கரெக்டாக இருக்குங்க. இந்த வெல்லத்துக்கு கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை எது வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் எந்த பாகுபதமும் வர வேண்டாம். இது நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போது ஒரு பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்துருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. இது நீங்கள் ஃபுல்லாக ஆயில்லையும் செய்யலாம், இல்லை நெய்லையும் செய்யலாங்க. இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பொட்டுக்கடலையோட வாசனைலாம் போயிட்டு அல்வா பதத்துக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கூட அந்த பொட்டுக்கடலை வாசனையே இருக்காதுங்க இதில். இப்போது இது இந்த ஆயில் நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 3 பார்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நார்மலாகவே பொட்டுக்கடலை தண்ணியை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். இது நல்லா உறிஞ்சிட்டு திரும்பி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போது எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது கூடவே நான் 2வது வாட்டியும் அந்த வெள்ளை கரைச்சலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பொட்டுக்கடலையெல்லாம் வெந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நான் 3வது வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியே விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு. இந்த பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா மேலே வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெய் ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதில் நம்ம வெல்லம் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.